ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் ஸ்டைலில் புளியோதரை பண்ணோன்னா புளியோதரை பொடி அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தனித்தனியாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இந்த பொடியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசியை சாதம் வடித்தோம் அப்படின்னா இது சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் சாதம் கலர்றீங்களோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. மீதி பாதி சாதம் கலரும் போது அதில் சேர்த்து கலர்னிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி யூஸ் பண்ணி நம்ம புளியோதரை செஞ்சோம் அப்படின்னா கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த புளிக்காய்ச்சலோட ரெசிபி நான் அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புளிக்காய்ச்சலை பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.